السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெயர்களால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே அல்ஹம்து சூராவுடைய விளக்க உரையில் ஒரு கணிசமான பகுதியை நாம் அறிந்திருக்கிறோம். இறுதியாக நம்ம பார்த்தது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற வசனத்திற்கான விளக்கம். அதுல உன்னையே வணங்குகிறோம்னா என்ன அர்த்தம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்றால் என்ன பொருள், இந்த உறுதிமொழியை நம்ம மீறினா நமக்கு எத்தகைய கேடுகள் ஏற்படும் என்ற விவரங்களை எல்லாம் ஓரளவுக்கு நம்ம முழுமையாக அறிந்து கொண்டோம். இது தொடர்பாக இன்னும் 2-3 செய்திகள் இருக்கிறது. அதை பார்த்துட்டு நம்ம இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற வசனத்திற்குள்ள நுழையணும். இப்ப இறைவனையா உன்னையே வணங்குகிறோம் என்று உறுதிமொழிக்கூடிய முஸ்லிம்கள் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் அந்த விஷயத்தை சரியாக புரிந்திருந்தால் கூட மகான்கள், பெரியார்கள், நல்லடியார்கள் வறுமையானால் அதுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அல்லாட்ட தான் உதவி தேடணும், அதுல டவுட் கிடையாது. கழுதைட்ட குதிரைட்ட மற்றவன்ட்ட எல்லாம் கேட்க கூடாது. ஆனால் அவுலியாக்கள் வேற, அது மகான்கள்ங்கிறது அது தனியா விதிவிலக்கு உண்டு. அல்லாஹ்வுக்கு நேசமானவர்களுக்கு அப்படி சலுகை உண்டு என்ற ஒரு தப்பான நம்பிக்கையில் இருக்கிறதுனால அதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, நல்லடியார்கள்ட்ட போய் கேட்கறதுனா கடுமையா எடுத்துக்கிறது, வேற ஆள்கிட்ட கேட்கறத விட பெரிய விஷயமா இஸ்லாம் எடுத்துக்கல. இப்ப நல்லடியார்கள், பெரியார்கள், மகான்கள் என்ற காரணத்திற்காக கூட அவங்கள்ட்ட போய் உதவி தேடலாமான்னு சொன்னா அதை பிரத்யேகமா சொல்லியே அல்லாஹ் நம்மளை கண்டிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டிக்கிறாங்க. திருமறை குர்ஆன்ல 7வது அத்தியாயத்துல 194வது வசனத்தை எடுங்க. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரை பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமைகள் தான். எனக்கு இருக்கிற அவங்கள கூட நிப்பாட்டாதீங்க, நீங்க யாரை போய் அடிச்சாலும் சரி உங்களை போன்ற அடிமைகள் தான் அவங்க. பொதுவும் அவங்களை அழைத்து பாருங்க, ஜீபுலக்கும், அவங்க உங்களுடைய பிரார்த்தனை ஏற்று பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அதுல கேட்கலாம். வானவர்கள் மலக்குகள் இருக்காங்களே, நல்லடியார்கள்ட்ட போய் கேட்கலாம்னு சொன்னா மலக்கிட்ட கேட்கலாம். ஏன்னா நல்லடியாரை விட வானவர்கள் இன்னும் உயிரோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர் மூத்தா போயிட்டாரு. வானவர்கள் அல்லாஹ்வுடைய தொடர்புல இருக்கிறாங்க. லஹுல் மஹ்பூல என்ன எழுதினு படிப்பாங்க, இறைவனுடைய நேரடியாக அவங்க உரையாடல் நடத்துவாங்க. அப்படி ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம கேட்கறதா இருந்தா இந்த அவுலியா மகா அவர் இவர்னு கேட்கறத விட ஜிப்ரீல்கிட்ட கேட்டு போயிடலாம். இந்த அவுலியா அப்துல் காதர் ஜிலானி நான் அப்படிதான் சொல்றேன், அவங்கள மூத்த போனவங்கல்ல, அவங்க போய் அல்லாஹ்ட்டெல்லாம் போய் அல்லாஹ்வை தொடர்பு கொள்றதா இருந்தா கூட அவர் வழியா தான் கொள்ளணும். இப்படி கேட்கிறவர்கள் யார்கிட்ட கேட்கலான்னு கேட்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்க பார்த்து ஏதாவது செய்யுங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே மாணவர்கள்ட்ட கேட்கலாம். வானவர்கள்ட்ட கேட்கறது எல்லாம் கண்டிக்கிறேன்னா அப்புறம் என்ன இருக்கு? அதான் மனிதர்கள்ட்ட நல்லடியார்கள்ட்ட கேட்கறான்னு இவங்க நினைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, மலக்குகளை நீ என்ன தெய்வமாக்க பாக்குறியா, நீ அதெல்லாம் என்னுடைய சர்வன்ட் தான், வானவர்கள்லாம் என்னுடைய வேலைக்காரங்க, நீ அவங்கள போய் என் இடத்துல வச்சு நீ கேட்க கூடாது அப்படிங்கிற கருத்துல எல்லாம் என்ன சொன்னான்னு கேட்டா, காலு தகதர் ரஹ்மான் வலதா, அல்லாஹ் குழந்தைகளை பிள்ளைகளை உருவாக்கி கொண்டான் என்று சொல்கிறார்கள் மாணவர்களை பற்றி, மலக்குகளை பற்றி. சுப்ஹானா, அவன் தூய்மையானவன். பல் இபாது முக்ரமூன், அவங்க கண்ணியமான அடிமைகள், அவ்வளவுதான். கண்ணியமிக்க அடிமைகளை தவிர அவங்களுக்கு எனக்கு மலக்குகளா இருந்தாலும் அவங்களுக்கு எனக்கு உள்ள உறவு கூட எஜமான அடிமைங்கிற உறவுதான் என்று 21வது அத்தியாயத்துல 26வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 43வது அத்தியாயம் 19வது வசனத்தில் சொல்கிறான், வஜஅலுல் மலாயிகத்த அல்லதீன ஹும் இபாதுர் ரஹ்மான் இனாதா, இறைவனுடைய ரஹ்மானுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய வானவர்களை அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் என்று இவர்கள் ஆக்கிவிட்டார்கள். அஷஹிலு ஹல்கஹும், அவர்களை படைக்கும் போது இவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்களா? சதுப்தபு ஷஹாதத்துஹும், அவர்களுடைய இந்த சாட்சியத்தை நாம் பதிவு செய்யப்படும். இதுக்காக விசாரிக்கப்படுவார்கள். நீ மலக்க வணங்க பாக்குறியா வானவர்களை அப்படின்னு சொல்லி மலக்குகளை வணங்கிய கூட்டத்தை அல்லாஹ் 43:19வது வசனத்துல கண்டிக்கிறான். அதனால மலக்குகளை கூட வணங்குவதற்கு, அவங்கள்ட்ட கூட நம்ம பிரார்த்தனை செய்வதற்கு, கோரிக்கை வைக்கிறதுக்கு, இறைவனிடத்தில் தேடுகிற உதவிகளை அவங்கள்ட்ட தேடுவதற்கு அனுமதி கிடையாது. ஒரு இடத்துல கடுமையான வார்த்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இன்னமும் நல்லடியாருங்கிற மாய உள்ளத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது.
அதை தூக்கி தகர்த்தால் தான் நம்ம கரெக்டான வழியில போக முடியும். ஒய் அலைஹிஸ்ஸலாஹு பிகாஃபின் அபதா அல்லாஹ் கேட்கிறான், அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவனா இல்லையா? அது சொல்லு. உனக்கு போதுமா பத்தாடா? நான் ஒருத்தன் இருக்கிற உனக்கு போதுமா போதாது? போதல என்ன வேற எங்கேயாவது போ. நான் ஒருத்தர் இருக்கிறேன் எல்லாத்தையும் செய்வனா இல்லையா? எனக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கா, பலவீனம் இருக்கா, ஏதாவது தரமாட்டேனா, குறைஞ்சு கஞ்சத்தனம் பண்றேனா? என்னத்துக்காக வேண்டி என்னை விட்டு நேர இடத்துக்கு போற? அலைஹிஸ்ஸலாஹு பிகாஃபின் அபதா, அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? ஒய் ஹபீபுனக பில்லதீன முந்தூனிகி, அவன் அல்லாதவர்களை சொல்லி உன்னை பயம் காட்டுகிறார்கள். ஒருத்தர் பயம் காட்டுறாங்க. இவன் பேசிட்டே வர்றான் பாரு, நான் ஒரு ஆண்டவர் கையை கால பிடிச்சிருக்கிறாரு இல்லையா பாப்போங்கிறாங்க. 20 வருஷமா இருந்தா இருக்கிறாங்க. கையை கால பிடிச்சி இழுத்தா கூட அது நாகூர் ஆண்டவர் இழுக்க மாட்டார், அல்லாஹ் வேண்டா இருக்கலாம். அப்படி இழுத்தால் கூட அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்? ஏன் கையை கால இருக்க கூடாது மனுஷன்? நல்லடியார்களுக்கு அல்லாஹ் அய்யூப் நபிக்கு நோய் கொடுக்கலையா? அது எந்த ஆண்டவர் கொண்டு கொடுத்தாரு? அதனால நமக்கு என்ன ஒரு நோய் வந்தால் கூட அல்லாஹ் அல்லாதவர்களை சொல்லி மிரட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்றாங்க, முகமதே உன்னை மிரட்டுகிறார்கள், பில்லதீன மிந்தூனிகி, அல்லாஹ்வை தவிர வேற ஆட்களை காட்டி உன்னை பயங்காட்டுகிறார்கள். அலைஹிஸ்ஸலாஹு பிகாஃபின் அபதா, அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா அப்படின்னு கேட்கிறான். 39, 36 ஒரு அடியார்த்த உலகத்துல இறைவன் படைத்த அடியார்கள்ல ஒரு ஆள்கிட்ட கேட்கறதுக்கு விதிவிலக்கு இருக்குன்னு சொன்னா அது ஒரே ஒரு ஆளுக்கு தான் இருக்க முடியும். உலகத்துல உள்ள அடியார்கள்ல அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இன்னைக்கு உலகம் அழிகிற காலம் வரைக்கும் எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஒரு மனுஷன்ட்ட நம்ம கேட்கலாம் என்று அனுமதிக்கிறதா இருந்தால் ஒரே ஒரு ஆளுக்கு தான் அனுமதிக்கலாம். யாருக்கு அனுமதிக்கலாம்? யாருக்கு? ஈசா நபிக்கு தான் அனுமதிக்கலாம். ஏன்னா அவரே உசுரோட இருக்காரு, பாக்கியெல்லாம் மூத்தா போயிட்டாங்க. ஈசா நபிக்கு தான் அனுமதி. ஏன்னு கேட்டா உயிரோட விளையாட்டு கேட்கலாம்ல. உயிரோட ஒரு ஆள் இருந்தாருன்னா என்ன செய்யலாம்? அவரோட 1000 ரூபாய் தாங்க கேட்கலாம்ல. இப்ப எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்பட, இப்ராஹிம் நபி உள்பட எல்லாம் மூத்தா போயிட்டாங்க. நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம், குர்ஆனுடைய கருத்து பிரகாரம் ஈசா நபி அவர்கள் என்ன உயிரோடு இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ற வகையில் எடுத்துக்கொண்டோமே ஆனாலும் ஈசா நபி சிறந்து விளங்குகிறார்கள். தந்தை இல்லாமல் யாருக்கும் இந்த கிரேடு கிடைக்கல. தகப்பன் இல்லாமல் அவர்கள் பிறக்கிறாங்க என்பதும் அது ஒரு அதிசயமான விஷயங்கள். சில நேரங்கள்ல அல்லாஹ் அற்புதத்துக்காக வேண்டி அவன் செய்யற காரியத்தை அவரை கொண்டு செய்ய சொல்றான். படைத்தல் அவனுடைய தொழில். அது படைத்தல் என்பதுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான். இவர் களிமண்ணால் அந்த பறவைகளை படைக்குவாரு, ஊதுவாரு, பறவையா இருக்கலாம். அல்லாஹ் பர்மிஷன் வாங்கி தான் செய்வாரு. இருந்தாலும் களிமண்ணுல பறவையை செஞ்சு அது நெசப்பறவையை ஆக்குதல் என்பது யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. இது அவருக்கு அற்புதமாக அல்லாஹ் கொடுத்திருந்தான். அல்லாஹ் சொல்லும்போது அப்படி செய்வார் அவர். இதெல்லாம் பார்க்கிற நேரத்துல அவர்கிட்ட வேண்டா கூப்பிடலாம், ஈசா நபியேன்னு கூப்பிட்டா வேண்டா தப்பு இல்ல என்று எடுக்கலாம். அப்படி கூப்பிட்டவர்களே அல்லாஹ் என்ன சொல்றான்? திருமலை குர்ஆன்ல ஈசா நபி விஷயத்தில் வரம்பு மீறியவர்களை கண்டிச்சு தானங்க குர்ஆன்ல 5% வசனங்கள் இருக்கிறது. 5% வசனங்கள் ஈசா நபியை கடவுளாக்கிய மக்களுக்கு எதிராகவும் அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிராகவும் குர்ஆன்ல என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பாக்குறீங்க. அல்லாஹ் சொல்றான், இத்தகது அஹ்பாரஹும் ருஹ்பானஹும் அர்பாபம் மின் துனில்லாஹ், இவர்கள் தங்கள் மத குருமார்களையும் பாதிரியார்களையும் அல்லாஹ்வை விட்டு கடவுளா ஆக்கி விட்டார்கள். ஒரு மசீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் மசீஹையும் ஈசாவையும் கடவுளாக்கி விட்டார்கள். வமா உமிரு இல்லா லியஅபுது இலாஹம் வாஹிதா, ஒரே ஒரு கடவுளை வணங்குமாறு தான் அவர்கள் கட்டளையிடப்பட்டார்கள். லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு 9வது அத்தியாயம் 31வது வசனத்துல ஈசா நபி கூட அதில் விதிவிலக்கு பெறவில்லை. ஈசா நபியா இருந்தாலும் அவர் மனுஷன் தான். ஈசா நபிட்ட கேட்க கூடாதுன்னா எப்படிங்க நீங்க அஜ்மீர் காஜாங்கிறீங்க, ஏர்வாடி பிராங்கிறீங்க, அவங்களாம் எப்படிங்க ஈசா நபிக்கு மேலையா? ஈசா நபி உயிரோட இருந்து கொண்டிருக்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்கக்கூடாது, தந்தை இல்லாமல் பிறந்த ஒரு ஆள்கிட்ட கேட்கக்கூடாது. அவரை பிரார்த்தித்தவர்கள் எல்லாம் தப்புங்கிறாங்க. யாரு? இந்த தர்காவுல கும்பிடக்கூடிய கூட்டம், ஈசா நபி கும்பிட கூட்டம், அவங்க நரகவாசி காபிரு. யாரு அவங்க? காபிர நீங்க உங்களை நோட்டி சேர்க்கிறது. ஈசா நபியை கூப்பிட்டவன் காபிர் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அவன் நரகவாசி என்று சொல்வது உங்க மனசு ஏத்துக்கிறமே. ஆனால் ஈசா நபியுடைய தூசிக்கு சமம் இல்லாதவர்களை எல்லாம் நீங்க மகான் என்று பெரியார் என்று வழங்குகிறீர்களே, அது எப்படி சரியா வரும்? அது செஞ்சு பார்க்கணும். 18வது அத்தியாயத்துல 102வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அபஹஸிபல்லதீன கஃபரு யத்தகிது இபாதி, என்னுடைய அடியார்களை, நல்லடியார்களை அவங்க வழிபாட்டுக்குரியவர்கள் ஆக்கி விட்டார்களே, அவுலியா ஆக்கி விட்டார்களே, அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? இன்ன ஆசதனா ஜஹன்னமில் காஃபிரின் நுஸுலா, இந்த நிராகரிப்பவர்களுக்கு நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். என்னுடைய அடியார்களை நீங்க கடவுளாக்கிடுவீங்களா? அப்படி ஆக்கினா காஃபிர்களுங்களாம். அவங்களுக்கு நான் வச்சிருக்கிற பரிசு நரகம்ங்கிறான், சித்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். அப்ப எனது அடியார்களை ஆக்குவதுதான் தப்புங்கிறான்ல. கழுதையும் குதிரையும் ஆக்கி விட்டார்கள் கேட்கல. எனது அடியார்களை அவ ஹசிபல்லதீன கஃபரு ஐ யத்தகிது இபாதி மின் தூனி அவுலியா,
என்னுடைய அடியார்கள் அவுலியாக்களாக இவர்கள் ஆக்கி கொண்டு விட்டார்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காபிர்களுக்கு நாம் சித்தப்படுத்தி வைத்திருப்பது நரகம் அப்படின்னு 18வது அத்தியாயம் 102வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நல்லடியார்களைத்தான் மக்காவில் வாழ்ந்த மக்களும் கூட வழிபட்டார்கள். மகான்கள் என்று சொல்லவர்களை தான் வழிபட்டார்கள். அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது காபாவுக்குள்ள போறாங்க. காபாவுக்குள்ள அதுக்கு போயிருக்கிறாங்க மக்காவில் இருந்த காலத்துல. அப்ப எந்த அதிகாரமும் அவங்களுக்கு கிடையாது. அவங்களே பயந்து தொழுற நிலையில் இருந்தாங்க. பிறகு அல்லாஹ் மக்காவை அவங்க கையில கொடுக்கறான். வெற்றி பெற்று மக்காவுக்குள்ள நுழையும் பொழுது காபாவுக்குள்ள போனா அங்க ஒரு காட்சியை பாக்குறாங்க. என்ன காட்சி? இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. காபா உள்ளக்க மற்ற சிலைகள்லாம் வெளியே வச்சுட்டு காபா உள்ளக்க யார் நிக்கிறா? இப்ராஹிம் நபியை சிலை வடிவமாக வடித்து, இஸ்மாயில் நபியை சிலை வடிவமாக வடித்து அவங்களே வைத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போய்விட்டு அது ரெண்டையும் அப்புறப்படுத்தினாங்க, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இப்ராஹிம் நபி சிலையாச்சு, இஸ்மாயில் நபி சிலையாச்சுன்னு பார்க்கல. அப்ப எதுக்கு சொல்ல வர்றேன், எங்க இருக்குன்னா புகாரியில இந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அக்ரஜு சூரத்தை இப்ராஹிம இஸ்மாயில, இப்ராஹிம் இஸ்மாயில் அவர்களுடைய சூரத்தை சிற்பங்களை வெளியேற்றினார்கள் அப்படிங்கிற சம்பவம் புகாரியில 1601 4289 ஆகிய ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள், இணை கற்பிப்பவர்கள் யாரை போய் கும்பிட்டுருக்காங்கன்னு வழங்குது? இப்ராஹிம் நபியை தான் வணங்கியிருக்காங்கன்னு வழங்குது, இஸ்மாயில் நபியை தான் வணங்கியிருக்காங்கன்னு வழங்குது. அதான் உள்ள செஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க வணங்கினது எதுக்குன்னா சிலை சும்மா அடையாளம். உண்மையில அவங்க யாரை நினைச்சு வணங்குறாங்க? இப்ராஹிம் நபி. அவங்க இப்ராஹிம் நபி கூட அல்லாஹ் எங்களுக்கு வாங்கி தர மாட்டாங்களா? இஸ்மாயில் நபி கூட வாங்கி தர மாட்டாங்களா நினைச்சாங்க. அப்ப இப்ராஹிம் நபியை விட நீங்கள் ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் பெரியவரா? இப்ராஹிம் நபி பெரிய ஆளா? ஏர்வாடியில் அடங்கி இருக்கிற இப்ராஹிம் சாஹிப் பெரிய ஆளா? அட அந்த இப்ராஹிம் நபியை வணங்கினவன்லாம் காபிரா, இப்ராஹிம் சாஹிப் வணங்கினா ஒரு முஸ்லிமா? இப்ராஹிம் நபியை வணங்கினவர்கள் என்னது? அவங்க எல்லாம் காபிர். அபுஜஹில் என்ன தப்புன்னா இப்ராஹிம் நபியை வணங்கினா, நீ இப்ராஹிம் சாஹிப் வணங்குற, அவன் யார வணங்கினா? இப்ராஹிம் நபியை வணங்கினா. அபூ லஹப் கெட்டவன். என்ன கெட்டவன்? அவன் இப்ராஹிம் நபியை தானே வணங்கி இருக்கிறான், இஸ்மாயில் நபியை தானே வணங்கி இருக்கிறான். அப்ப நபிமார்களை தான் வணங்கி இருக்கிறாங்க. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி அப்புறப்படுத்தினாங்க. அது கூட எப்படி அவங்க வணங்கினாங்க? அல்லாஹ் சொல்லி காட்டுறான் திருமறை குர்ஆன்ல, மானாபுதும் இல்லாலி யுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா. நாங்க அல்லாஹ் நினைச்சு வணங்கலையே. இப்ராஹிம் நபி அல்லாஹ் நினைச்சா வணங்குறோம்? அல்லாஹ்ட்ட எங்களுக்கு வாங்கி தருவாங்க. மானாபுதும், நாங்கள் இவர்களை வணங்கவில்லை, இல்லாலி யுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதற்கு தான் வணங்குகிறோம். இவர்களை கடவுள் என்று நினைத்து நாங்கள் வணங்கவில்லை. இப்ராஹிம் நபிக்கு நாங்க மாலையை போட்டோம்னா, தேங்காய் உடைச்சோம்னா, காணிக்கை கொடுத்தோம்னா, கும்பிட்டோம்னு சொன்னா அல்லாஹ்ட்ட எங்களுக்கு வாங்கி தருவாரு. அப்படிதான் நீ வணங்குற. அவன் இப்ராஹிம் நபியை எப்படி வணங்கினானோ அப்படிதான் நீ வணங்குற. நீ அவரை கடவுள் நினைக்கிற. வாஸ்தவம்னா ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் கடவுள் இல்லைன்னு சொல்லுவ. ஆனா வேற என்ன சொல்லுவ? கடவுள் இல்ல, அல்லாஹ்ட்ட வாங்கி தருவாரு. அதுதான் அவன் சொன்னா. அவன் இப்ராஹிம் நபி அல்லாஹ்னு சொல்லிவிட்டான். இப்ராஹிம் நபி கடவுள்னு சொன்னா, இப்ராஹிம் நபி தான் வானத்தை படைச்சாருன்னு சொன்னானா? இப்ராஹிம் நபி தான் பூமி படைச்சாருன்னு சொன்னானா? இப்ராஹிம் நபி தான் புள்ள விட்டு தருவார்னு சொன்னானா? அவனும் சொல்லல, நீனும் சொல்லல. நான் ஒரு ஆண்டவர் தான் எங்களை படைச்சாருன்னு சொல்ல மாட்டேன். நான் ஒரு ஆண்டவர் தான் சூரிய சந்திரனை படைச்சாருன்னு சொல்ல மாட்டேன். அவனும் சொன்னது கிடையாது. அவன் என்ன சொன்னா? மானாவதும் இல்லாலி யுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தான் வணங்குறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? அல்லாஹ் வாங்கி தருவாங்க. நாங்க போய் காணிக்கை போட்டோம்னா அல்லாஹ்ட்ட சொல்லி எங்களுக்கு தேவையானது வாங்கி தருவாங்க. அதைத்தானே மிஸ்டேக்குங்கிறான், அதானே தப்புங்கிறான்ல. இது எங்க இருக்குன்னு கேட்டா திருமறை குர்ஆன்ல 39வது அத்தியாயத்துல 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நல்லடியார்களை வணங்கி கொண்டு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை இவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்பதற்கு தான் வணங்குறோமே தவிர கடவுள் என்று நினைத்துக் கொண்டு வணங்கவில்லை என்று வாக்குமூலம் தர்றாங்க. அந்த வாக்குமூலத்தை 39வது அத்தியாயம் 3வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்கிறத பாக்குறோம். இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, நல்லடியார்களாக இருந்தாலும் உலகத்திலேயே நல்லடியார்னு சொல்லி கூடுதல் நிலையில வச்சு பார்க்கக்கூடிய இப்ராஹிம் நபி தான். ஈசா நபி உயிரோடு இருக்கிறார்கள் என்ற வகையில் அவங்களுக்கு ஒரு சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக நபி என்ற வகையில அவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு. கியாமத் வரைக்கும் நபியா இருக்கிறாங்கல்ல, ஒரு காலங்காலம் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க போதனை உலக நாளைக்கு உயிரோடு இருக்கிறது. வேற யாருடைய போதனையும் இத்தனை 14 நூற்றாண்டு எந்த நபியுடைய போதனையும் உயிரோடு இருந்தது கிடையாது. அழிச்சு நாசமாகி விட்டாங்க. அவங்க அந்த வகையில் ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்பு. இப்ராஹிம் நபிக்கு வேற விதமான சிறப்பு. இப்ராஹிம் நபி தான் அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய நண்பர். மறுமை நாள்ல எல்லாரும் நிர்வாணமா எந்திரிக்கும் பொழுது அவ்வளவு யுக்ஸா முதல்ல Dress கொடுக்கிறது இப்ராஹிம் நபிக்கு தான். எல்லா நிர்வாணமா நம்ம எழுப்பப்படுவோம். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கூட Dress கொடுக்க மாட்டான். முதல்ல அந்த மொத்த சபையிலேயே முதல் Dress யாருக்கு? முதல் Dress நீ போடுப்பா. முதல் மரியாதை யாருக்கு கிடைக்கும்ங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இப்ராஹிம் நபி கிடைக்கும்ங்கறாங்க. அந்த இப்ராஹிம் நபி அவர்களை வணங்கியவர்களுடைய நிலைமை இப்படி இருக்குன்னு சொன்னா நம்ம எங்க போய் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். அவ்வளவு பெரிய இப்ராஹிம் நபியுடைய கதையை அப்படி ஆயிடுச்சு. அதனால அது மாத்திரம் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விதமான மக்களை சந்தித்தாங்க. ஒரு மக்கள் மக்காவுடைய மக்கள், இன்னொரு மக்கள் மதீனாவுடைய மக்கள். ரெண்டு பேருக்கு சில கொள்கையில் வித்தியாசம் இருக்கு. என்ன கொள்கைன்னு கேட்டா, மக்காவில் உள்ளவர்களும் பெரியார்களை வணங்கினாங்க. எப்படி வணங்கினாங்கன்னா சிலை வடிவம் வணங்கினாங்க. மதீனாவில் உள்ளவர்களும் பெரியார்களை வணங்கினாங்க, ஈசா நபியை வணங்கினாங்க, மத்த நபிமார்களை வணங்கினாங்க. அந்த ஈசா நபியை தவிர மற்ற நபிமார்கள் எப்படி வணங்கினாங்கன்னு கேட்டா சமாதி வடிவில் வணங்கினார்கள். மக்காவில் உள்ளவர்களும் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கினார்கள். மதீனாவில் உள்ள யூத கிறிஸ்தவர்களும் அன்னைக்கு உள்ள யூத கிறிஸ்தவர்களும் அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கினாங்க. என்ன டிஃபரெண்ட் கேட்டீங்கன்னா, அவன் சிலையாக செய்து வைத்துக் கொள்வான், இவர்கள் கபராக வைத்துக் கொள்வார்கள். இந்த கபரா வைத்துக் கொண்டு வணங்குவது யாருடைய பழக்கம்? யகூதிகளுடைய பழக்கம், அன்றைய யூதர்களுடைய பழக்கம். அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்களா இல்லையா? அங்க இருக்கும்போது அதை கண்டிச்சாங்க, இங்க இருக்கும் இதை கண்டிச்சாங்க. உடனே நினைக்கிறாங்க அது சிலையா வச்சு நாங்க ஏர்வாடி இப்ராஹிம் சிலையா செஞ்சு வச்சிருக்கோம். சொல்றாங்க கேட்டான், அவன் மக்காவுல இப்ராஹிம் நபிக்கு சிலை வச்சிருந்தான்னு சொன்னா இவங்க என்ன செய்யறான்? அவன் சிலை வச்சிருந்தா நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்? கபராத்தனை வச்சுக்கிறோம். சிலை ஏர்வாடி இப்ராஹிம் சார் நிக்க வச்சா வணங்குறோம், படுக்கத்தானே போட்டிருக்கிறோம். அவங்க நிக்க வச்சு வணங்குறாங்கல்ல, நாங்க படுக்க வச்ச மாத்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னு ஒரு நியாயம் கற்பிச்சுக்கிறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அழகான ஹதீஸ்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னு கேட்டா, அந்த அபிசீனியாவுல ஹபஷாவுல ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இருக்குதான். அந்த ஆலயத்தினுடைய அழகு, அதனுடைய அந்த கவர்ச்சி, அதுகளை பற்றி எல்லாம் உம்மு ஹபீபா உம்மு சலமா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே அந்த ஆலயத்தை பார்த்திருக்கிறாங்க. அபிசீனியாவுல பார்த்துவிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஆலயம்? அதான் ஆலயம், என்ன அழகு பாத்தீங்களா, எவ்வளவு அழகா கட்டிருக்கிறாங்க, என்ன கலர், அது என்ன இது அது என்னன்னு வரல, அதை வர்ணிச்சு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பேசிக்கிட்டு இருந்தவன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நம்மள தான் குச்சி போட்டுட்டு பயாசம் வச்சுட்டு இருக்கிறோம், நாங்க அங்க அபிசீனியாவுல பார்த்தோமா, என்ன எப்படி கட்டிருக்காங்க தெரியுமாண்டவன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலாயிக இதா கான ஃபீஹிமுர் ரஜுலு சாலிஹு, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கட்டின ஆளுங்க அவங்கள ஒரு நல்ல மனுஷன் இறந்துட்டான்னு இருந்து இப்ப அவன் இறந்துட்டான்னு சொன்னா பனவ் அலா கபரி மஸ்ஜிதா, அவன் கபர்ல மஸ்ஜித் ஆக்கிடுவாங்க. என்னத்தை போய் நீ ரசிக்கிற விஷயமா இது? அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஒரு நல்ல ஒரு மனிதன் இருந்து அவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய கபரின் மீது ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்பி விடுவார்கள், தர்கா கட்டி விடுவார்கள் அர்த்தம். கபரின் மீது கட்டுற வழிபாட்டு தலம் தர்கா கட்டி விடுவார்கள். உலாயிக ஷிராருல் ஹல்கி இந்தல்லாஹி யௌமுல் கியாமா, கியாம நாளையில அல்லாஹ்வுடைய படைப்புலயே மகா கெட்டவர்கள் அவர்கள். சொன்னாங்க, கைருல் குருனி கரணி, சமுதாயங்களிலே சிறந்த சமுதாயம் என் காலத்தில் உள்ள சமுதாயம். என்கிட்ட பாடம் படிச்சவங்கல்ல, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும், என்னை பார்த்தவங்கல்ல, என்னை ஏத்துக்கிட்டவங்கல்ல, கஷ்டமான காலத்துல இந்த இஸ்லாத்தை தழுவுனவங்கல்ல, அதனால என்னுடைய தோழர்கள் இருக்காங்க பாருங்க, அதுல யாரு பின்னாடி தடம் மாறி விட்டாரோ அவர்களை தவிர, சில பேர் பின்னாடி முனாஃபிகா மாதிரி தடம் மாறி போயிட்டாங்க, அது ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அப்படி போனவர்களை தவிர மீதி உள்ள சஹாபாக்கள் எல்லாருமே யாரு? நல்ல அடியார்கள் தான். சரியா? இந்த நல்ல அடியார்கள் இறந்து போனவன அவங்க நிலை என்னங்கிறதுக்கு அற்புதமான ஒரு ஹதீஸ் இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ், அதை வேற மேட்டருக்கு நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போமே தவிர இந்த கோணத்தில் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டோம். அது என்ன ஹதீஸ்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு கபரை கடந்து போகிறார்கள், போய்கிட்டு இருக்கிறாங்க. போற வழியில ரெண்டு கபர் இருக்கிறது. ரெண்டு கபர்ல அப்படி வாசனை வருது. மர்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரைனி, இரண்டு சமாதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போனார்கள். கடந்து போகும்போது சொன்னார்கள், இன்னஹுமா லயு அஸபானி, உள்ள இருக்கிற ரெண்டு பேரும் இப்ப அதாபு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உள்ள இருக்கிற ரெண்டு பேரும் இப்ப வேதனை செய்யப்படுகிறார்கள். கபூர்ல இருக்கிற ரெண்டு பேருமே இப்ப வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சொல்றாங்க. சரி, வேதனை செய்யப்படுறாங்களா? இது யாருடைய கபரா இருக்கும்? அந்த காலத்துக்கு காப்பீர்கள் அந்த மாதிரி உள்ளதா இருக்குமான்னு கேட்டா இல்ல. ஏன் இல்லைங்கிற கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனைக்கு காரணம் சொல்றாங்க. வமாயு அஸபானி ஃபீ கபீரின், பெரிய பெரிய தப்பு செஞ்சதுக்கு அவங்க தண்டிக்கப்படல, உள்ள வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யல? பெரிய பெரிய தப்பு செய்வதற்காக தண்டிக்கப்படவில்லை. என்ன தப்புனா சின்ன தப்பு, ரெண்டு தப்பு செஞ்சுட்டாங்க அவங்க. ரெண்டு சின்ன தப்பு செஞ்சதுக்காகத்தான் அந்த அதாபு நடந்து கொண்டிருக்குது. இறை தூதருக்கு எல்லாம் காட்டி கொடுக்கலாம், நமக்கு தெரியாது என்ன மாதிரி வேலை நடக்குன்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? பல விஷயங்களை காட்டுவான். சொர்க்க நரகத்தை காட்டின மாதிரி அவங்களும் காட்டுவான். சொல்ற நம்ம நம்பணும். அப்ப வமாயு அஸபானி ஃபீ கபீரின், பெரிய விஷயத்துக்கு அவங்க தண்டிக்கப்படவில்லை. அப்ப சின்ன விஷயத்துக்கு கபீர்ல பெரிய விஷயம். அது என்ன? ரெண்டு சின்ன விஷயம்.
அம்மா அகதுகுமா, இந்த ரெண்டுல ஒரு ஆள் இருக்காருல அவரு, அது ரெண்டு பேரும் ரெண்டு தப்பு செய்யல, இவர் ஒரு தப்பு அவர் ஒரு தப்பு செய்யறாரு, ஒவ்வொருவரும் செஞ்சு ஒரு தப்பு. அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தண்டிக்கப்படுறாங்க. ரெண்டு பேரும் செஞ்ச தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மா அகதுகுமா, அதுல ஒரு ஆள் இருக்காரு, கானலா எஸ்தத்திலும் மினல் பவுலி, சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைவா கழிக்க மாட்டாரு. சிறுநீர் தெரியற மாதிரி கழிப்பாரு, மறைஞ்சுதான் கழிப்பாரு, எல்லாம் பார்த்து சிறுநீர் தான் தெரியும். அந்த மாதிரி மறைவாக கழிக்க மாட்டாரு. அது அவர் செஞ்ச மிஸ்டேக்கு. அம்மல் ஆகரும், இன்னொருத்தர் வேதனை செய்யப்படுறாரு இந்த ரெண்டுல ஒரு ஆளு, அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, இப்ப காண எம்சி பின் நமீமத்தி, கோல் சொல்லிட்டு இருக்கிற ஒரு வேலை. இவர் கோல் சொல்லுவார் ரொம்ப. இவர் சிறுநீர் கழிக்கும் போது வந்து மறைவா கழிக்க மாட்டாரு, மற்றபடி பெரிய தப்புலாம் செய்யலாங்கிற. அப்ப என்ன வழங்குது, இவங்க சஹாபாக்கள் வழங்குது. இந்த 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 சர்டிபிகேட்ல என்ன வழங்குதுன்னு கேட்டா, சிறுக்கு வச்சவங்க இல்ல, பயங்கரமான குற்றம் செஞ்சவங்க இல்ல, அப்படின்னா என்ன வழங்குறாங்க, அவங்க சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களாக இருந்து இந்த ரெண்டு தப்பு செய்து விட்டு அவங்க மரணிச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டு ரொம்ப மைனரான தப்பு. அந்த சஹாபாக்களா இருந்தால் கூட வேதனை செய்யப்படுறாங்களே, சின்ன ஒரு தப்புக்காக கூட சஹாபாக்கள் இவங்களோட உயர்ந்தவர்கள். இந்த சஹாபி கூட எல்லாரும் விட உயர்ந்தவர் தான். எந்த சஹாபி, இந்த சிறுநீர் கழிக்கும் போது செஞ்ச தப்பு செஞ்சவரும், போல் சொல்லிட்டு இருந்த சஹாபியும், இன்னைக்கு நீங்கள் மதிக்கிற அப்துல் காதர் ஜிலானியை விட பெரிய ஆள் ஒருத்தர் இருந்தா கூட அவரை விட இவர் பெரிய ஆள் தான். யாரு? ஏன்னா ஒரு சஹாபி ஆயிட்டார்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அந்த நேரடியா பார்த்தவராச்சல்ல, இவர்கிட்ட உள்ள இந்த ரெண்டு மிஸ்டேக் இருந்தா கூட இவங்க பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க. அந்த சஹாபாக்கள் கூட உள்ளக போன உடனே நீங்க சஹாபி, நீங்க பாட்டு கொடுத்துங்க, அந்த கணக்கு எடுத்து எல்லாம் கண்டிக்கிறது தான் இருக்கிறான். இந்த சஹாபி கதையை அதுன்னு சொன்னா மற்ற ஆளுக்கு என்ன ஒரு தப்பு செய்யாம இருந்தாங்களா? மகான் சொல்றாங்களா? ஒரு பிரச்சனை மிஸ்டேக்கே இருக்காது, மனுஷன தப்பு செய்ய மாட்டானா? அப்ப எப்படி நீங்க அவங்க உங்களுக்கு உதவுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? இறந்து போன பிறகு அவங்களே தண்டிக்கப்படுறாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு பேரிச்சை மட்டை எடுத்து வர சொல்லி, ஈரமான ஒரு பேரிச்சை மட்டை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அதை ரெண்டா பொளந்து இந்த கபூர்ல ஒண்ணு அந்த கபூர்ல ஒண்ணு துண்டை நட்டி அவங்க சொன்னாங்க, இது காய்ந்து போற வரைக்கும் என்னுடைய துவாவின் காரணத்தினால, அந்த அந்த என்னுடைய துவாவின் காரணத்தினால் என்ற வார்த்தை முஸ்லிம்ல வருது, புகார்ல வரும்போது வரல. இது காயும் வரை அல்லாஹ் என்ன செய்யக்கூடும், வேதனையை வந்து லேசாக்க கூடும் என்று புகாரில் இருக்கிறது. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல என்ன வரும்னா, எனது துவாவினால் அல்லாஹ்ட்ட இறைக்குவர் பார்த்துட்டாங்க, வேதனை செய்யப்பட அறிவிச்சாச்சு, அவர்கள் ஏதோ துவா செய்யணும், யா அல்லாஹ் வேதனையை அடியோடு நிப்பாட்டி என்று கேட்க எனக்கு அதிகாரம் இல்ல, நான் பார்த்துட்டேன், இது நச்சு வைக்கணும்ல, இது காயிற வரைக்கும் ஒரு எவ்வளவு நேரத்துல காய், அந்த பாலைவனத்து வெயில்ல அது ரெண்டா வேற பொழந்து விட்டாங்க, முளைக்காது, முளைக்கிற மாதிரி நட்டி வைக்கல, முளைச்சு தண்ணி ஊத்துற மாதிரிலாம் நட்டி வைக்கல, ஒரு பேரிச்ச மட்டையே முதல் முளைக்காது, அது ரெண்டா பொழந்தீங்கன்னு வைங்க இன்னும் அறவே முளைக்காது, அது சீக்கிரம் காஞ்சி போயிடும். அப்ப பார்த்ததுக்காக ஏதாவது ஒரு உப்பத்துக்கு செய்யணுங்கிறதுக்காக வேண்டி அந்த பேரிச்ச மரத்தை, ரெண்டாம் பேரிச்ச மரத்தை இல்ல, பேரிச்ச மரத்தினுடைய மட்டைன்னா தெரியுமில்ல, நம்ம பனைமரம் பார்த்தவங்களுக்கு தெரியும், பனைமரத்து மட்டை இருக்குல்ல, அந்த பனைமட்டை மாதிரி பேரிச்ச மட்டை வைங்களேன், தென்னை மரம் மட்டை மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி மட்டை எடுத்து ரெண்டா பொழந்து இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு வச்சுட்டு இது காயிற வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்வான், வேதனை லேசாக கூடும் என் துவாவினாலங்கிறாங்க. இது காயிறதுக்கு என்ன ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கிறோம் அதிகபட்சமா போனா, அதை ஒரு 2 நாள் வச்சுக்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்ததுக்காக கூட அதுக்காக வேண்டி இந்த துவாவுக்காக வேண்டி ஒரு 2 நாள் அல்லாஹ் என்ன செய்யலாம், ஒரு சின்ன சலுகை கூட, அப்புறம் கண்டினியூ ஆயிடும். 2 நாளைக்கு லேசாக சொன்னாங்களே தவிர இந்த தப்புக்கு அந்த கபூர்ல கொடுக்கிற தண்டனை இருந்துகிட்டே இருக்குங்கிறாங்க. யாருக்கு? சஹாபாக்களா இருந்தால் கூட, மைனர் மிஸ்டேக் செய்தவர்களா இருந்தால் கூட அல்லாஹ் வந்து கபருக்குள்ள என்ன செய்யறான், தண்டனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லும் பொழுது மற்றவங்க எப்படி உங்களுக்கு வந்து யார் யார் நம்ம துவா செய்யறா, யார் யார் நம்ம கூப்பிடறான்னு கவனிச்சுட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற பாத்தீங்கன்னா எந்த மகான் நம்மகிட்ட எவன் நேச்ச வைக்க வருவான், இவன் போர்வையை போத்துவான், இவன் காணிக்க போடுவான் பார்த்துட்டு இருப்பாரு அவரு. அவர் கதையே ஆட்டம் போடுறது உள்ளுக்க, சஹாபாக்கள் கதை இந்த கதையா இருக்குது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நம்ம என்ன செய்யறோம், புகாரியில் அப்படி சொல்றாங்க, அல்லஹு யுஹஃபஃபு அன்ஹுமா, இவர்களுக்கு லேசாக்க கூடும், மாலம் எய்பசா, இது காஞ்சி போகாத வரைக்கும் லேசா கூடும், ஆனால் ஆவலாம், கன்ஃபார்ம் கூட சொல்லல. இது புகாரில 218, 216, 1361, 1378, 6052, 6055 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அதனால நல்லடியார் மகான் இந்த பேச்சை விட்டுருங்க, அதெல்லாம் நல்லடியார் வந்து மறுமையில் அல்ல பரிசு கொடுப்பானே தவிர நம்ம கும்பிடுறதுக்கு உள்ளது இல்ல. அவர் நல்லவராக இருந்துட்டு போறாரு, நல்லவராக இருந்தா கூலி கூட கொடுப்பான்ல,
யாருக்கு நல்லவரா இருந்தாலும் அவன்கிட்ட பரிசு அதிகமா வாங்கிக்கிறார். அவ்வளவுதானே தவிர நம்ம போய் ஒருவர் நல்லவரா இருந்தாருக்காக வேண்டி அவரை போய் கூப்பிடுறது என்பதும், அவரை போய் வழிபடுறது என்பதும், அவர்கிட்ட கேட்கிறது என்பதும், அவர்கிட்ட பிரார்த்திக்கிறது என்பதும், காணிக்க போடுறது என்பதும், அல்லாட்ட வாங்கித்தாங்கன்னு சொல்வதும், அவரே தனக்கு வாங்கி கொள்வாரான்னு சந்தேகமா இருக்கும் பொழுது அல்லாட்ட நீங்க வாங்கித்தாங்கன்னு சொல்வதெல்லாம் அது தூம சிரமம் ஓவர். அப்படி செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை பண்றாங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இன்னொரு அடிப்படை நம்ம வழங்கணும். ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டான்னா உசுரோட இருக்கும்போதே கேட்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இருக்கும்போது யாரும் கேட்டதில்லை. மரணிக்கிறது கண்ணால பாத்தீங்களா இல்லையா? நீங்க என்ன கொஞ்சம் அடக்கம் பண்ணி உசுரோட இருந்தா இறக்குனீங்க, உசுரோட இருக்கிற போய் அடக்கலாமா? அடக்கலாம் கிரிமினல் கேஸ் போட்டுவானுங்க. நான் உசுரோட இருக்கும் என்ன கூட புதைக்க முடியுமா? என்னை புதைக்கிறான் என்ன செய்யணும்? டாக்டர் சர்டிபிகேட் கன்ஃபார்மா ஆஸ்பத்திரியில் கோமாவில் கிடந்தா கூட அடக்க முடியாது. கோமாவில் இருந்தா கூட டாக்டர் சர்டிபிகேட் பண்ணும். கோமா இல்ல, ஆள் முடிஞ்சிருச்சு கதை. கோமாவே அடக்கிறதுக்கு குற்றம் அந்த நாட்டில். அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம ஒரு ஆளை அடக்கப்பட்டார். நாகூர்ல இருந்து அடக்கம் தான் பண்ணி வச்சிருக்கு. ஏர்வாய் அடக்கம் தான். உலகத்துக்கு அப்புறம் உள்ள அம்புட்டு பேர் அடக்கம் தான் செய்யப்பட்டிருக்கு. மூத்தா போயிட்டாங்கல்ல, மூத்தா போனனால அவர் மூத்தா போன பேர் சொத்தெல்லாம் பங்கு வச்சுக்கிட்டே உசுரோட இருக்கிற சொத்து பங்கு வைக்கலாம? அவங்க மூத்தவள உசுரோடு இருக்காங்க. உயிரோட ஒரு ஆள் இருந்தா அவர் சொத்தை அர்த்தா பங்கு போட்டுக்க முடியுமா? அந்த சொத்தை பாதுகாத்துல வைக்கணும். எங்க அவர் வச்சு சொத்துலாம் எங்க இப்ப திருட்டாங்க போயிடும். அப்ப மூத்தா போன நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? மூத்தா போனதுனால தானப்பா அவர் சொத்தை பங்கு போட்டுக்கிட்டீங்க. அவர் பொண்டாட்டி இளம் பொண்டாட்டியா இருந்தா வேற கல்யாணம் பண்ணிப்பாங்களா? அந்த பொம்பளை மூத்தா பொண்ணு கல்யாணம் பண்ண முடியும்? பூச உசுரோட இருந்தா கல்யாணம் பண்ண முடியுமா? அப்ப மூத்தா போனதுனால தானே செய்யறாங்க. அவர் இறந்து போனா பொண்டாட்டி வேற கல்யாணம் பண்ணிக்கலாம். அவர் சொத்துக்களை பங்கு வச்சுட்டு போயிடலாம். அடக்கம் பண்ணி போடுறோம். நல்லா தெரியுது மௌத்துங்கிறது. உயிரோட இருந்தாலே கேட்கக்கூடாதுங்க. நல்லா தெரிஞ்சு மௌத்தாயிட்டாங்க, இறந்துட்டாங்கன்னு தெரியும் போது இறந்தவரை கூப்பிடுறது இருக்க எல்லாம் கேவலமா நினைக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாத மக்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன உசுரோட இருந்து கூப்பிட்டாலாச்சும் ஒரு அர்த்தம் இருக்குது. நாங்களாச்சும் உசுரோட இருக்கிறோம், அவங்களால இவங்களால விழுந்துட்டு இருக்கிறோம், கண்ணால பாக்குறோம், எதை பதிலாக சொல்றான், பேசலாம், திங்கிறான். நீ இன்னத்துக்கு அங்க போய் கேட்கறான். அப்படி மற்றவங்க கேட்கற வெக்கமா இருக்குது. அல்லாஹ் அனுமதிக்கிறானா? அழகா சொல்றான், இன்னமா யஸ்தஜீபுல்லதீன யஸ்மஊன். காதுல யாருக்கு விழுமோ அவங்கதான் பதில் சொல்வார்கள். ஒல் மௌத்தா யபாசுகுமுல்லா. மூத்தாக்களை எல்லாம் எழுப்புவான். அவன்கிட்ட என்ன போய் கேட்கிற? காதுல விளங்குறால் தான் பதில் சொல்ல முடியும். அவர் காது விளங்குமா? பாடியை கிடைக்கிறது காது விளங்குச்சு. அவருக்கு காது விளங்கலன்னு கன்ஃபார்ம் பண்ணி உள்ள கொண்டு போட்ட. காது விளங்கல, கண்ணு பார்க்கல, வாய் பேசல, எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி உள்ள கொண்டு போட்ட. காது கேட்கிறவன் தான் பதில் சொல்லுவான். காது கேட்கலன்னு உறுதி செஞ்சு உள்ள கொண்டு அடக்கி போட்டு அப்புறம் என்ன கத்திரங்க இருந்து கேட்கறான். அல்ல கேட்கறான். அப்ப இன்னமா யஸ்தஜீபுல்லதீன யஸ்மஊன். செவிமடுப்பவர்களால் தான் பதில் தர முடியும். விளங்க செவிமடுக்கிறதே இல்லைங்கிற ஒரு இடத்துல போய் கேட்காது என்று 6:36 சொல்லி காட்டுகிறான். 27:80 சொல்லுகிறான், இன்னக்கலா துஸ்மிஉல் மௌத்தா. இறந்தவர்களை செவியேற்க செய்ய உம்மால் முடியாது. இறந்தவர் தான். இறந்தவர் காதில் மெசேஜை சேர்க்கிறதுக்கு உன்னால் முடியாது என்று 27:80 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த ஒரு வசனத்தை. அதே மாதிரி சொல்லிக்கிறான் ஒரு இடத்துல சொல்றான், வல்லதீன ததுஊன மின் தூனிஹி. அல்லாஹ் விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ வாய முழிக்கணும் என்று கத்துவீர். அவங்க அனுபவம் அதிகாரம் படைத்தவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான், இன் ததுஊஹும். நீங்கள் அவர்களை அழைத்தால் லா யஸ்மஊ துஆக்கும். உங்கள் துஆவை கேட்க மாட்டார்கள். முதல்ல அவர் தருவாருங்க ரெண்டாவது விஷயம். தருவாரு, சக்தி இருக்குது, என்கிட்ட கேட்பாருங்க ரெண்டாவது டாபிக்ப்பா. நீ சொல்ல அவர் காதுக்கு விளங்குவோம் போது அதை பேச முதல்ல அதை பைசா பண்ணு. அவன் தருவாருன்னு பேரை வச்சுக்க போற. நான் முதப்படியில ஏறலன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ மாடியில வச்சு பேசிட்டு இருக்கிறேன். நல்லா கேட்கலாம். படியில ஒண்ணு ஏற முடியாதுங்கிற அவர் முத மாதிரில கொண்டு உட்கார வச்சு அவருக்கு பூஜை கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த மாதிரி வாசத்தெல்லாம் சொல்றான். முதல்ல கேட்குவாங்களான்னு கேட்டா லா யஸ்மஊ துஆக்கும். உங்கள் அழைப்பை கேட்க மாட்டார்கள். உளவு சமீபம் கேட்கிறார்கள் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டாலும் மஸ்தஜாபுலக்கும், அதுக்கு பதில் தர மாட்டார்கள். யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷ்ரிக்கிக்கும். நீங்கள் இணை கற்பித்ததை மறுமையில மறுத்து விடவும் செய்வார். யாரெல்லாம் எனக்கு இவங்க சம்பந்தம் இல்லைன்றார். அப்படின்னு அல்லாஹ் 34:15 சொல்லி காட்டுறான். எல்லாத்தையும் தெளிவா அடிக்கிறான். அல்லாஹ் வமா யஸ்தவில் அஹ்யாஉ வல் அம்வாத். உயிரோட இருப்பவர்களும் இறந்தவர்களும் சமம் கிடையாது. இதை விளங்கிப்பா, சாதாரண விஷயம்ப்பா. பெரிய ஆராய்ச்சி குர்ஆனை பத்தி பெரிய அறிவுலாம் இருக்கு தேவையில்லை. உசுரோட உள்ளவனும் செத்தவனும் சமமா? அதாவது தெரியுமா உனக்கு கேட்கறான்ல, வமா யஸ்தவில் அஹ்யாஉ வல் அம்வாத். உயிரோடு இருப்பவர்களும் இறந்தவர்களும் ஒரு காலம் சமமாக மாட்டார்கள். இன்னல்லாஹ யுஸ்மிஉ மன் யஷா. செவியேற்பவர்களை நாடியவர்களுக்கு அல்லாஹ் செவியேற்க செய்கிறான். வமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர். குபூர்னா கபர்கள். கபர்களில் உள்ளவர்களை கேட்க செய்ய உம்மால் முடியாது. குர்ஆன் வசனம். அதாவது செத்தாலும் உசுரோட உள்ளாலும் சமம் என்று சொல்லிவிட அல்லாஹ் முடிக்கிறான். வமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர். கபர்களில் உள்ளவர்களுக்கு கேட்க செய்ய உனக்கு முடியாது, ரசூலுல்லாஹ்வுக்கு முடியாதுங்கறான்.
கபருக்கு போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு அல்லாஹ் 35வது அத்தியாயம் 20 குர்ஆன்ல உள்ளது கட்டுக்கதை இல்ல, புதுசா கண்டுபிடிச்சு சொல்லல. குர்ஆன் அரபில வச்சுட்டு படிக்காத காரணத்தினால அவங்களுக்கு தெரியல, இதெல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. இருக்க 14 நூற்றாண்டு உள்ள ஒரு மெசேஜ் தான் சொல்றமே தவிர எந்த ஒண்ணு புதுசோ கையில மொழியில போட்டா கண்டுபிடிச்ச சொல்லல, இருக்கிறத எடுத்து சொல்லுகிறோம். 35 அத்தியாயம் 22 சொல்லி காட்டுகிறான், ஒமான் தபி முஸ்லிமின் மன்பில் குபூர், கபர்ல உள்ளவர்களை செவியேற்க செய்ய முடியாது. கேட்டா ஒரு ஆதாரம் காட்டுவாங்க. ஏன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க. நாளைக்கு ஒரு அடக்கம் செஞ்சு முடிச்ச உடனே நம்ம எல்லாம் அடக்கிட்டு போன உடனே முன்கணிக்கிற கேள்விக்கு வருவாங்கல்ல, அப்ப என்ன வருதுன்னு கேட்டா அந்த சம்பவத்தை வரும் பொழுது இன்னஹு லயஸ்மு கரஅனி ஆலிஹிம், செருப்பு ஓசையை அவர்கள் உள்ளே கேட்பார்கள். ஒரு ஆள் அடக்கி முடிச்ச உடனே நம்ம திரும்பி போவோம்ல, போகும்போது செருப்பு சத்தங்க சரக்கு சரக்கு மீச்சு போவோம்ல, இந்த சத்தத்தை அவங்க என்ன செய்வாங்க, கேட்குவாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் ரசூல் சொல்றாங்க. அந்த அளவு கேட்கும். கேட்ட உடனே தான் 2 மாணவர்கள் வந்து அவனை விசாரிக்க ஆரம்பிப்பாரு அப்படின்னு ஒரு ஹதீஸ் புகார்ல இருக்குது, முஸ்லிம்ல இருக்குது. புகார்ல எங்க இருக்குன்னா 1338 1374 இந்த 2 இடத்துலயும் புகார்ல இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டா, ஒருவரை அடக்கம் செய்த பிறகு கேட்கவும் செய்யும். கேட்காதுன்னு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது. அடக்கம் செஞ்ச பிறகு காது கேட்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன கேட்கும்? செருப்பு ஓசை கேட்கும்ங்கறாங்க. இதுல இந்த இதை காட்டிக்கிட்டு இந்த கேட்குது பாருங்க. சாதாரண ஒரு ஆளுக்கு கேட்கும் போது அவுலியாவுக்கு கேட்காதா? உடனே பாயிண்ட் அடிக்கிற பாயிண்ட் எடுப்பாங்க. என்ன கேட்கு? இதுல என்ன விளங்குது உனக்கு? அடக்கம் செய்ய கொண்டு ஒரு ஆளை கொண்டு கபூர்ல போட்டுக்கிட்டோம், தூக்கிட்டு போகும்போது எத்தனை விஷயங்கள் பேசுவாங்க, அது கேட்க காண அவருக்கு. அது கேட்கும் ரசூலுல்லாஹ் சொல்லல. அடக்கம் பண்ணிட்டு எத்தனை பேசியிருப்பாங்க, துவா ஓதிருப்பாங்க, பித்தனா பண்ணிருப்பாங்க, அடிச்சிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கேட்கும்னு சொல்லல. எது கேட்கு? செருப்பு ஓசை கேட்குங்கிறாங்க. செருப்பு ஓசை அது கேட்கறதுக்கும் சத்தம் கேட்கறதுக்கு டிஃபரெண்ட் இருக்கிறது. செருப்பு ஓசை வந்து சத்தம் வந்து காத்து இருந்தா தான் சத்தம் கேட்கும், இல்லைங்களா? காத்து கிடையாது. செருப்பு ஓசை சரணத்தை தேய்க்கிறதுனால அந்த அதிர்வுல கேட்குது. உள்ள கொண்டு இறக்கிட்டோம், வேற மாதிரி உயிர் வந்துருச்சு. இந்த உயிர் போய்விட்டது, வேற மாதிரி உயிர் வந்துருச்சு. அப்ப இந்த நடந்து போற சத்தம் என்ன செய்யுது? சரட்டு சரட்டுன்னு போறதுனால அது வந்து அந்த அதிர்வு அலைகளால் அந்த ஒளிக்கு அர்த்தப்படும், சயின்டிபிக்கா எடுத்தணும். அதை விட்டுருவோம். சரி, அந்த செருப்பு ஓசை கேட்கும் சொல்லியாச்சு. அது மட்டும் தான் கேட்க, வேற எதுவும் கேட்கும் ரசூலுல்லாஹ் சொல்லல. நம்ம என்ன நம்பணும்? அடக்கிட்டு வரும் பொழுது நம்ம நடந்து போற இந்த சத்தம் அவனுக்கு கேட்கும் நம்புங்க. ஹதீஸை மறுக்க முடியாது. அது மட்டும் கேட்கும் நம்புங்க, மத்த எதுவும் கேட்காது. ஏன் அப்படி சொல்றோம்னு கேட்டா, இந்த ஒரு செய்தியோடு நிப்பாட்டிக்கிறீங்கல்ல, சரி செருப்பு ஓசை கேட்குது, அப்புறம் என்ன நடக்கும் கேட்கணும். செருப்பு ஓசை கேட்குதுப்பா, அது கேட்குன்னு ஒத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன? மலக்கு விசாரிப்பாரு. சரி, அதுக்கப்புறம் என்ன? இப்படி போகணும்ல, மலக்கு விசாரிப்பாரு. விசாரிச்சுட்டு கேட்காதுல்ல. முக்கியமான ஒரு ஆள் கூட விசாரிச்சுட்டு இருக்கல, நீங்க வெளி உலகத்தில் உள்ள டாபிக் கேட்காது. முன்கர்ணைக்கு விசாரிக்கும் பொழுது அவர் கேட்க சான்ஸ் இல்ல. எழுப்பி உட்கார வச்சுக்கிட்டு சொல்றான், அவங்க ரப்பு யாரா, உன்னுடைய தூதர் யாரா, உன்னுடைய மார்க் என்னடான்னு கேட்பாங்க. அவன் உள்ள இருந்து ஏதோ பதில் சொல்லுவான். ஒழுங்கான வந்தா நல்ல பதில் சொல்லுவான், இல்லாட்டி கெட்ட பதில் சொல்லுவான். இப்படி பதில் சொல்லிட்டு அப்புறம் என்ன நடக்கும்? நல்லவனா இருந்தா என்ன செய்வான்? அவன் வந்து கரெக்டா பதில் சொல்லிடுவான். சொன்ன உடனே என்ன அப்புறம் என்ன நடக்கும் கேட்கணும். அப்புறம் கேட்குங்கிறீங்களப்பா, வரிசையை சொல்லு, எல்லாத்தையும் சொன்னா முழுசா சொல்லு. அப்புறம் என்ன நடக்கும்? அவன் நல்லவனா இருந்தவன் என்ன செய்யப்படும்னா, நாளைக்கு மறுமையில கிடைக்கும்ல அவனுக்கு இன்பங்கள், அதெல்லாம் கபூர்ல காட்டப்படும். கரெக்டா அந்த பாஸ் பண்ண உடனே, கேள்விக்கு பதில் சொன்ன உடனே அந்த அரண்மனை, மாளிகை, தோட்டம், துறவு, அது இது, அந்த டூர்லின்கள், அந்த எல்லாம் தெரியும் உனக்கு. இதெல்லாம் உனக்கு கிடைக்க போகுது, பாஸ் பண்ணிட்டீல, உனக்கு சொர்க்கத்தெல்லாம் கிடைக்க போகுதுன்னு அங்க எடுத்து காட்டப்படுமா. எடுத்து காட்டப்பட்டவன் அவன் என்ன செய்வானா, இவ்வளவு நான் பாஸ் ஆயிட்டேனா, நான் ஜெயிச்சுட்டேனா, நான் தேறிட்டேனா, அப்பனா எனக்கு கொஞ்சம் சின்ன ஒரு பர்மிஷன் கொடுங்க. அவனுக்கு என்னென்ன விளங்கல, எங்க கிடக்குன்னு விளங்கல. அவன் என்ன செய்யறான்? வீட்டு வரைக்கும் போறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுங்க. என் பொண்டாட்டி சொல்லிட்டு வந்துடுறேன், என் வீட்டுல போய் என் குடும்பத்தாரெல்லாம் என்னை இழந்து கவலைப்பட்டு இருக்கிறாங்க, நான் போய் முன்கர்ணைக்கு பரீட்சையில பாஸ் பண்ணிட்டேன், சொர்க்கம் தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த செய்தியை வந்து நான் சொல்லிட்டு வர்றேன், அரிச்சு உயிர் ஆகலி, ஊர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவானா. உடனே என்ன செய்வாங்கடா மலக்குகள் வந்து, நீ அப்படியே சொல்ற, டெய்லி இப்படி கேட்டான், டெய்லி கேட்டு இருப்பான்ல, அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டா, நமக்கு நவமத்தில் அரூஸ், புது மாப்பிளமா தூங்கு, தூங்கு பேசாம. எது வரைக்கும் தூக்கணும்? கியாமத்து நாள்ல அல்லாஹ் உன்னை எழுப்புவானே அது வரைக்கும் தூங்கும். 2 நாள் 1 நாள் தூக்கம் இல்ல. அடக்கப்பட்ட உடனே கொஞ்ச நேரம் செருப்பு ஓசை கேட்குது, அது கேட்டுருச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன கேட்குது? விசாரணை, கேட்க இயலாது. சரி, அதுக்கப்புறம் என்ன? வீட்டுக்கு போறேன், அதுவும் நடக்காது. அதுக்கப்புறம் என்ன? தூக்கம். எது வரைக்கும் தூக்கம்? கியாமத் வரைக்கும் தூக்கம். கியாமத் வரைக்கும் தூக்கம். எப்படி கேட்கும்? இப்ப அவரெல்லாம் கியாமத் வரைக்கும் தூங்குவாங்கட்டாங்களா? எவ்வளவு நேரம் கேட்கும் ஹதீஸ்ல ஆதாரம்? நீ பாதியை சொல்ற. ஒரு செய்தியை சொன்னால் கடைசி வரைக்கும் வா. அந்த செருப்பு ஓசை கேட்கணும், அப்படி எல்லாம் கேட்டு வந்துருக்க. செருப்பு ஓசை கேட்குது, ஏன்னா அவனை ஒண்ணு தூங்க வைக்கல. அவனை
ஏன் செருப்பு ஓசை கேட்குதுன்னு கேட்டா அவன் ஒன்னும் விசாரிக்கல, அவன் ஒன்னும் தூங்க போடல, உள்ளுக்கு முடிச்சுட்டு இருக்கான், திருதுன்னு முடிச்சுட்டு இருக்கான். அப்ப என்ன செய்யுது, அந்த செருப்பு ஓசை கேட்டு எல்லாம் நம்மளை விட்டுட்டு போறாங்க, தனிமைப்படுத்தப்பட்டோன்னு ஒரு பயம் காட்டுறதுக்காக கேட்க வைக்கிறான். அல்ல போட்டு போயிட்டாங்க, போறாங்க பாரு, சத்தம் கேட்குது பாரு செருப்பு ஓசை. அதுக்காக வேண்டி அவனுக்கு ஒரு பீதியை உண்டாக்குறதுக்காக வேண்டி அந்த செருப்பு ஓசையை எல்லாம் கேட்க வைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, 2 நிமிஷத்துல விசாரணை முடிஞ்சு போயிடும். அங்க மற்றப்புக்கு 5 கேள்வி தானே, பெரிய 7 பாராக்க பதில் எழுதுன்னு இறைவனையா அல்ல, இதனுக்கு பதில் எழுதுறது 4 மணி நேரம் ஆகும்னா நீ அதே 4 மணி நேரம் கேட்கணும்னு சொல்லலாம். இந்த கொஸ்டினுக்கும் சரி லேசு, ஆன்சர் லேசு. இங்க மட்டும் ஒழுங்கா நடந்தா போதும். ஒழுங்கா நடந்து கொண்டமையானால் ஒரு ரப்பி எல்லான்னு சொல்லணும் பதில், அவ்வளவுதானுங்க. உன் இறைவன் யாருன்னு கேட்பாங்க, என் இறைவன் அல்ல. இதுக்கு என்ன 7 நாள் ஆகும் இது சொல்லுவதற்கு? அதனால இந்த மொத்த கேள்வி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். 5 நிமிஷம் வச்சுக்கிறோம். செருப்பு ஓசை 5 நிமிஷம் கேட்குது, இந்த கொஸ்டின் ஒரு 5 நிமிஷம் நடக்குது, அப்புறம் தூக்கம். இந்த மொத்தம் 10 நிமிஷம் தானே கேட்பாரு. கேட்டா கூட இப்ப என்ன கதை, எப்ப அழைக்க வந்திருக்கேன் அவரை, ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் அழைக்க 5 நிமிஷம் ஆகுதா? இப்ப கேட்குமா சொல்லு. இப்ப தூங்குறாரு, தூங்கலங்கிறியா? நல்லவரா இருந்தா தூங்குவார். எவ்வளவு நாளைக்கு தூங்குவார், எங்க இருக்குன்னு கேட்டா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எது வரைக்கும் தூங்குறான்னா, அல்லாஹ் வந்து உன்னை எழுப்புற திருமதியில 991 இருக்கிறது முதல் வாலிபன் நீங்க பார்க்கலாம். அவன் என்ன செய்வான், அர்ஜு இலா அஹ்லி ஃபஉஹ்பிருஹும், நான் வீட்டுல போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன்னு சொன்ன உடனே அப்ப 2 மலக்குகளும் சொல்வார்கள், நம் கனவுமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ள மாதிரி தூங்கும். புது மாப்பிள்ள தூக்கம் ஏன் சொல்றாங்க தெரியுமா? சாதா தூக்கத்தை விட புது மாப்பிள்ள தூக்கம் நம்ம டயர்டா தூங்குவோம். ராத்திரி போய் முடிச்சிட்டு இருப்பான்ல, முடிச்சுட்டு இருந்துட்டு படுத்து தூங்கினான்னு என்னவாங்க, அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவான். அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாங்க, அரைகுறை தூக்கமாக விளங்க சொல்லுது. நம்ம அப்படி பாதியா தூங்கணும்னு வைங்களேன், அப்படி வர்ற மாதிரி கேட்கும், ரத்த மர போவோம், அப்படி போய் முடிச்சு தூங்குறது இல்ல. அந்த தூக்கம் இல்ல இது. இது என்ன தூக்கம் கேட்டா புது மாப்பிள்ள தூக்கம்ங்கிறாங்க. புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு. எப்படிப்பட்ட புது மாப்பிள்ளன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லது லா யூகிலுஹு இல்லா அஹப்பஹலிஹி இலைஹி, ரொம்ப நெருக்கமான பொண்டாட்டி மட்டும் தான் எழுப்ப முடியுமே, அப்படிப்பட்ட தூக்கம் அது. அந்த தூக்கத்துல எவனா பண்ணுவான், என்னடா அப்படின்றான். பொண்டாட்டி வந்து எழுப்பினா மட்டும் புது மாப்பிள்ள கோவப்பட மாட்டான். இல்லாம வேற ஆள் எழுப்பினான்னு வைங்க, அவ்வளவுதான். தூங்க விடுறீங்களான்னு கேட்பான்ல, ரசூல் சொல்றாங்க, அவனுடைய மனைவியை தவிர யாரும் எழுப்ப மாட்டார்களே, அப்படியான ஒரு புது மாப்பிள்ளை தூக்கமாக நீ தூங்கு என்று சொல்லிவிடுவார்கள். எது வரைக்கும் என்றால், ஹத்தா யபஅஸஹுல்லாஹு மின் மல்ஜஇஹி ஸாலிக, அவன் படுத்து கிடக்கிற அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் எழுப்புவான அதுவரை, சூறு ஊதுற வரைக்கும் தூங்குறார். இது எங்க இருக்கு? திருமதியில 991 இருக்கு. கெட்டவனா இருந்தான்னு சொன்னா அட்டி ஒன்னே சொல்லி, இந்த கோல் சொன்னது அதுக்கு வாங்கிக்க, புறம்பேச அதுக்கு வாங்கிக்க, தொழுகையில் அதுக்கு வாங்கிக்க, இப்படின்னு சொல்லி அடி வாங்கிட்டு இருப்பான். அவனும் கேட்கறதுக்கு முடியாது. சரி, அவன் வேணா கேட்டு அவனை கூப்பிட போறீங்க, நல்லவனத்தான கூப்பிடுறீங்க, நல்லவனத்தான பிரார்த்தனை பண்றீங்க, கெட்டவனை விட்டுருவோம். கேட்கறதா இருந்தா கெட்டவனுக்கு தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவனை தான் தூங்க போடல. அதனாலதான் பத்ர் போர்க்களத்துல அவங்க எல்லாம் கொண்டு தள்ளி போட்டு அபூஜஹல் எல்லாம் பத்ர் போர்க்களத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சிடுறாங்க. அபூஜஹல் உட்பட எதிரிகள் கொல்லப்பட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கி பாலடைஞ்ச கணத்துல கொண்டே போடுவாங்க. பத்ர் பள்ளத்தாக்குல கலீபு பத்ர்னு ஒரு இடம் இருக்கிறது. இப்போ நீங்க போய் பார்க்கலாம் போனீங்கன்னா, அந்த பத்ர்ல அந்த பாலடைஞ்ச கணத்துக்குள்ள தூக்கி போட்டு அவங்க பேசுவாங்க, இன்னா வஜதனா மாவாத ரப்புனா ஹக்கா, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்து நாங்கள் அடைந்து கொண்டோம். ஹல் வஜத்து மாவாத ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு தந்ததை நீங்கள் அடைந்து கொண்டீர்களான்னு கேட்பாங்க. உமரில் நான் கொண்டு ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, நீங்க என்ன பணத்துல போய் பேசுறீங்க, அது கல்லிமு அதிசாதன் அருவாகலகா, உயிர் இல்லாத பணத்தோட பேசுறீங்க, அது கல்லிமுல் மூத்தா போன ஆட்கள்கிட்ட பேசுறீங்க என்று அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. உங்களோட அவங்க நல்லா கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு கேட்பாப்ப? கெட்டவன் கேட்பான். ஏன்னா முடிச்சிட்டு இருக்கான், அவனை தூங்க போடல. நீ சொல்லுவது விளங்கும் என்று வைத்துக் கொண்டாயானால் யாருக்கு விளங்கு? கெட்டவனுக்குத்தான் விளங்கும். மாற்றி விளங்கிட்ட உள்டவா, கெட்டவனுக்கு விளங்காது நல்லவனுக்கு விளங்குன்னு விளங்கிட்டாங்க. நீ விளங்கும் நினைச்சினா அவனை கெட்டவங்கிற. நீ நாகூர் ஆண்டவரை நீ கூப்பிட்டா அவர் தூங்கலன்னு நீ சொல்ற, தூங்கலன்னு நீ சொன்னா அவர் கெட்டவர்னு சொல்ற. அதான அர்த்தம். நீ அவுளியான்னு சொல்லல. அவுளியாவை மதிக்கிறாள் என்ன செய்யணும்? வாயை திறக்கூடாது, நான் அவர் கூப்பிடவே கூடாது. அவர் தூங்குறாரு, அம்மாடி தூங்குற மருமன மாமனார் கூப்பிடாரு, போய் புது மாப்பிளை தூங்க போட்டுட்டு மாமனார் எழுப்புவார. நீ வந்து சரியா மரியாதை கொடுக்கிறதா இருந்தா செய்யணும், அவரை எழுப்பாரு. அவர் கலர் கலரா கனவு கொண்டு புது மாப்பிளை தூக்கத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அசந்து தூங்குவாரு, கலர் கலரா கனவு வரும்ல, அந்த மாதிரி கனவு கொண்டு தூங்குவாரு. இவனுக்கு கனவுகள் வரும். இன்னொன்னு பார்த்துட்டான்ல, அதை நினைச்சுக்கிட்டு அப்படியே அந்த இன்பத்துல தூங்கிட்டு இருப்போம். இன்பத்துக்கு ஒரு பக்கம் இன்பம், அசதிக்கு ஒரு பக்கம் அசதி, ஆழ்ந்த உறக்கம். இந்த மாதிரி தூங்குற ஆட்களை போய் டிஸ்டர்ப் பண்றீங்க, அதனால கேட்காது என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு என்னவா இருக்கிறது? சான்றாக இருக்கிறது. ஒரு காலம் அவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள். ஆக மொத்தத்தில் நல்லடியார் பெரியவர் அவர் இவர் என்றெல்லாம் பேசக்கூடாது. ஈயாக்க நஅபுதுன்னு அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கேட்கணும், வணங்கணும். அல்லாஹ்ட்ட தான் உதவி தேடணும் என்று விளங்கிறோம். ஸ்டார்டிங்ல இருந்து வந்தோம்னா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குங்கிறோம், அர்த்தம் விளங்குது.
அவன் எப்படிப்பட்டவன்? அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். எப்படிலாம் அருளாளனா இருக்கான், அன்புடையவனா இருக்கிறான், நியாய தீர்ப்பு நாள்ல அதிபதியா இருக்கிறான், அவனுக்கே எல்லா புகழும் சொல்லிவிட்டோம். அடுத்து என்ன பண்றோம்னா உன்னையே வணங்குகிறோம். வணங்குறதுன்னா என்னன்னு விளங்கியாச்சு. உதவி தேடுறோம். உதவி எப்படி தேடணும், என்ன தேடணும், யாருக்கு தேடக்கூடாது, தேடுற முறை என்ன, எந்த மெத்தட்ல கேட்டா அல்லாஹ் வந்து நமக்கு தருவான் என்பதெல்லாம் வழங்கிட்டோமா. இவ்வளையும் சொல்லி முடிச்சுட்டு ஒரு முக்கியமான உதவி தேடுறதை சொல்லிட்டோம்ல, பெரிய உதவி இப்ப கேட்க போறோம். என்ன கேட்கிறோம்? காசத்தா பணத்தை தான் கேட்காம முதல் முன்னுரிமை கொடுத்து கேட்கறது என்னது கேட்கணும்னா நேர்வழியை தான் கேட்கணும். நேர்வழியில வந்து எல்லாம் அடங்கி போச்சு. நேர்வழியை தாங்கிறது என்ன வழங்கிறேன்? நேர்வழியை தா என்று சொன்னால் உலகத்திலையும் நான் நல்லவனா இருப்பேன் அர்த்தம், மறுமையில சொர்க்கத்துக்கு போக வேண்டிய அர்த்தம், நரகத்துக்கு போக மாட்டேன்னு அர்த்தம், நன்மை தீமைகளுடைய பட்டுகளை வலது கையில வாங்க வேண்டிய அர்த்தம், எல்லாம் அடங்கி போயிடல. அதனால எல்லாத்தையும் இணைத்துக் கொண்ட விதத்துல நம்ம அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறோம்னா இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அடுத்து கேட்கிறோம், அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு பாராட்டிட்டு ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறோம். என்ன கொடுக்கிறோம்? யா அல்லாஹ், நீ இவ்வளவு தகுதி உள்ளவன், அதனால உன்னை தான் நான் வணங்குவேன், உன்னிட்ட தான் உதவியும் தேடுவேன். அதுக்கு ஆதாரமா முதல் உதவி ஒன்றை வைக்கிறேன், ஃபர்ஸ்ட் முக்கியமான உதவி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஹ்தினா எங்களுக்கு காட்டு, சிராத்துன்னா பாதைய, முஸ்தகீம்னா நேரான. இஹ்தினா எங்களுக்கு காட்டு, இஹ்தினா காட்டுன்னு அர்த்தம், நான் தான் எங்களுக்கு அர்த்தம். இஹ்தினா எங்களுக்கு காட்டு, அஸ்ஸிராத்த பாதைய, அல் முஸ்தகீம் நேரான பாதைய. அப்ப இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் சேர்த்து அர்த்தம் செஞ்சீங்கன்னா எங்களுக்கு நேர் வழியை காட்டு, எங்களுக்கு நேரான பாதை எதுவும் அதை காட்டுறல்ல, தப்பு தப்பான வழியை காட்டி அதை தள்ளி விட்டுறாது, நீ தான் நேர் வழி காட்டுறவன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஸிராத்தல் முஸ்தகீமை கேட்கிறோம். இந்த ஸிராத்தல் முஸ்தகீம் என்று வந்ததுனால ஒரு சின்ன ஒரு செய்தி நேரம் போயிருவோம். நம்ம சமுதாயத்தில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஸிராத்துல் முஸ்தகீம் ஒரு பாலம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸிராத்துல் முஸ்தகீம்னா நேர் வழின்னு அர்த்தம். இவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஸிராத்துல் முஸ்தகீம் துஆ செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில எங்களுடைய வீடுகளில் துஆ செய்யும் பொழுது இப்படி துஆ சொல்லி தருவாங்க. ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வெட்டி மறையும் நேரத்தில் கடக்க அருள் புரிவாயாக என்ன செய்யும் அதை சொல்லி தருவாங்க. அப்படின்னா நாங்க கேட்டிருக்கிறோம். அப்ப ஸிராத்துல் முஸ்தகீம் பாலம் வழங்கின உடனே இந்த அல்ஹம்து ஓதும்போது அவனுக்கு அதான் ஞாபகம் வரும். ஏதோ பாலத்துல போறத பத்தி பேசுறோம்னு நினைச்சுக்கிட்டாங்க. இந்த இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஓதும்போது ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை பத்தி தான் பேசப்படுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அப்படி கிடையாது. ஸிராத்து பாலம் இருக்குது. என்ன பாலம் இருக்குன்னு கேட்டா அதாவது சொர்க்கத்திற்கு போவதற்கு முன்னாடி நரகம் இருக்குதுங்க. மறுமையில ஃபர்ஸ்ட் நரகம் தான். ஃபர்ஸ்ட் வந்து திடல். என்ன திடல்? விசாரிக்கிற திடல். கேள்வி கணக்கெல்லாம் கேட்கப்படும். அது விசாரணை மன்றம், கோர்ட்டு. அந்த கோர்ட்டு முதல்ல, கோர்ட்டுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டா ஜெயிலு, நரகம். கோர்ட்டுக்கு அடுத்து இருக்கிறது என்னது? நரகம். நரகத்தை தாண்டி இருக்கிறதா சொர்க்கம். இந்த சொர்க்கத்துக்கு நீ போறதா இருந்தா இப்படி பறந்து ஹெலிகாப்டர் போக முடியாது, நரகத்தை தாண்டி தான் போகணும். அப்படி தாண்டி போறதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா நரகத்துல ஒரு பாலத்தை அமைச்சிருக்கிறான். நரகத்தை அமைத்த அல்லாஹ் பாலத்தை அமைச்சிருக்கிறான். யாரா இருந்தாலும் நரகத்தினுடைய ஒரு வாடை படாம சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்கிறக்காண்டி நரகண்டா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போ. உனக்கு நரகம் இல்லைன்னு உனக்கு தீர்ப்பளிச்சாலும் நரகண்டா என்னன்னு உனக்கு தெரியணும். அந்த பாலத்துல போகும்போதே உசுறு போயிடும். அவ்வளவு கடுமையா இருக்கும். அந்த வேதனையை உணர்ந்துட்டு அப்படி உள்ள போனா தான் வெயில்ல 2 மணி நேரம் போட்டுட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை, பண்பான தண்ணியை குடிச்சா தான் அதனுடைய ருசி தெரியும். அதுக்காக எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா அந்த சொர்க்கத்து இன்பத்தை நல்லா அனுபவிக்கிறதுக்காக வேண்டி அதை வந்து என்ன செய்யறான், அதை வந்து இந்த காஞ்ச மாடை கம்பளை விட்ட மாதிரி சொல்லுவாங்கல்ல, காய்ந்து போன மாடுகளை 4 நாளைக்கு பட்டினியா போட்டு விட்டு மாட்டை கம்மங்குள்ளையில் அவுத்து விட்டேன்னு வைங்களேன், அது பாஞ்சு போய் திங்கிற அந்த வேகத்தை உதாரணமா சொல்லுவாங்க. காஞ்ச மாடு கம்புனா கம்பம் புழும்பாங்கல்ல, கம்புன்னு ஒரு பயிர், காஞ்ச மாடு கம்பளை விழுந்த மாதிரிமாங்க. அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா நம்மளை காஞ்ச மாடு ஆக்குறான். நரகத்து பாலத்தை நடக்க விட்டு கொதிக்க வச்சு சரியா ஹீட் எல்லாம் ஏற்றி விட்டு போல உள்ளது அப்படி தள்ளுறான். அதுக்கு பேர் தான் அப்படி ஒரு பாலம் இருக்கிறது. பாலம் வருவதை விட அதுக்கு பேரு ஸிராத்துல் முஸ்தகீம் கிடையாது. வழங்குதா? அந்த பாலம் இருக்குது என்ற கருத்து வந்து புகாரில 806, 7438, முஸ்லிம்ல 288 எல்லாம் இருக்கிறது. மின்னல் வெட்டி சில பேர் கடந்துருவாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனா அதுக்கு பாலத்துக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. மயிரிழையை விட மெல்லிசா இருக்கும், வாழை விட, அதெல்லாம் கதை. பாலம் இருக்கே தவிர அது மயிரை விட மெல்லிசா இருக்குமா, அதெல்லாம் நடந்து போகணுமா. ஆனா வாழை விட கூர்மையா இருக்குமா, இப்படி எல்லாம் கிடையாது. அல்லாஹ் எல்லாம் பிரம்மாண்டமா செய்யக்கூடியவன். அவன் சொர்க்கம் பிரம்மாண்டமா படைச்சிருக்கான், நரகம் பிரம்மாண்டமா படைச்சிருக்கான். அந்த பாலத்துக்கு மேல பெரிய பெரிய ட்ரக்குகள் எல்லாம் விடலாம். அந்த மாதிரி கூட அவன் படைப்பான். அவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அதனால அதுக்கு ஆதாரம் கிடையாது. பாலம் ஒண்ணு இருக்கு, நம்பனு. அந்த பாலத்தை விட்டுருவோம். நேர்வழி என்ன என்ற மேட்டர் என்ன செய்வோம் நம்ம, இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்து பார்ப்போம்.